ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் 46 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா எங்களை இதில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பி வைக்கிறோம். இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் முடி கொட்டுறது நல்லா கண்ட்ரோல் ஆகி முடி நல்லா கருமையாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஸ்கேல்ஃபில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அரிப்பு, பொடுகு இது எல்லாத்தையும் நல்லா சரி பண்ணி நம்மளுடைய ஸ்கேல்ஃபை நல்லா கூலிங்காக வச்சுருக்க ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஆயிலை ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது பேன், ஈறு இதெல்லாம் சுத்தமாகவே இருக்காதுங்க. நம்மளுடைய ஸ்கேல்ஃபை மட்டும் இல்லைங்க, உடம்பையும் நல்லா குளுமையாக வச்சுருக்கும். முடி நல்லா நீளமாக இல்லாமல் நடுவில் உடஞ்சி போகிறது, அடிமுடியோட நுனி பிளவுபட்டு போகிறது, இது மாதிரி பிரச்சனைகளை நல்லா சரி பண்ணி முடியை ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா பளபளப்பாகவும் வச்சுருக்க உதவியாக இருக்கும். இந்த 46 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஆயில் உங்களுக்கு வேணும்னா எங்களை இதில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணியோ டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. வாங்க இப்போ இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல கருவேப்பிலை முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி முடியை நல்லா கருமையாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்க உதவியாக இருக்கும். அடுத்ததாக சோற்று கற்றாழை. இது நம்மளுடைய ஸ்கேல்ஃபில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி முடியை நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் வச்சுருக்கும். அடுத்ததாக பொன்னாங்கண்ணி கீரை நம்மளுடைய முடியை நல்லா கருமையாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக துளசி எடுத்திருக்கேன். துளசி நம்மளுடைய ஸ்கேல்ஃபை நல்லா கூல் பண்ணி பொடுகை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததாக மருதாணி எடுத்திருக்கேன். மருதாணி இளநரை மற்றும் நரைமுடி பிரச்சனையை நல்லா சரி பண்ணி கொடுக்கும். இது நம்மளுடைய ஸ்கேல்ஃபை மட்டும் இல்லாமல் உடம்பையும் நல்லா குளுமையாக வச்சுருக்க உதவியாக இருக்கும். அடுத்ததாக சின்ன வெங்காயத்தில் அதிக அளவு சல்ஃபர் இருக்கிறதுனால முடி உதிர்வை நல்லா கட்டுப்படுத்தி முடியை நல்லா வளர வைக்க உதவியாக இருக்கும். பூண்டில் உள்ள விட்டமின் சி மற்றும் கொலாஜன் முடியை நல்லா அடர்த்தியாக வளர வைக்க உதவியாக இருக்கும். அடுத்ததாக இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி பொடுகை நல்லா கண்ட்ரோல் பண்ணி இரத்த ஓட்டத்தை தூண்டி முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக அருகம்புல் தலையில் உள்ள பொடுகை நல்லா நீக்கி முடியை நல்லா வேகமாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வைக்க உதவியாக இருக்கும். அடுத்ததாக முடக்கத்தான் கீரை தலைமுடி உதிர்வை நல்லா கட்டுப்படுத்துவோங்க. அதே மாதிரியே நரைமுடி ஏற்படுறத நல்லா கட்டுப்படுத்தி முடிக்கு ஒரு நல்ல கருமை கொடுக்கும். அடுத்ததாக கருந்துளசி. இதுவும் நம்மளுடைய ஸ்கேல்ஃபை நல்லா கூலிங்காக வச்சுருக்கும், பொடுகை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது இரத்த ஓட்டத்தை நல்லா தூண்டி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இளநரை ப்ராப்ளமை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. அடுத்ததாக வெத்தலை எடுத்திருக்கேன். வெத்தலை முடி உதிர்றதை நல்லா வேகமாக கண்ட்ரோல் பண்ணும், பொடுகையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக மறிக்கொழுந்து எடுத்திருக்கேன். மறிக்கொழுந்து நம்மளுடைய ஸ்கேல்ஃப் மற்றும் முடியில் உள்ள ட்ரைனஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஈரப்பதத்தோடு வச்சுருக்க உதவியாக இருக்கும். நம்ம காய்ச்ச போகிற எண்ணெய்க்கு ஒரு நல்ல வாசனையும் கொடுக்கும். எலுமிச்சம்பழத்தில் உள்ள விட்டமின் சி நம்மளுடைய ஸ்கேல்ஃபில் உள்ள ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மற்றும் பொடுகை நல்லா கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணும், முடி வளர்ச்சியும் நல்லா அதிகரித்து கொடுக்கும். அடுத்ததாக கேரட் மற்றும் பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. இது நம்மளுடைய உடம்புக்கும் ஸ்கின்னுக்கும் மட்டும் இல்லைங்க, முடிக்கும் ரொம்ப நல்லது. இது ரெண்டுமே முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி முடியை நல்லா வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்க உதவியாக இருக்கும். இது ரெண்டுமே முடி கொட்டுறதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி முடி வறண்டு போகாமல் நல்லா சாஃப்டாக சில்கியாக வச்சுருக்க உதவியாக இருக்கும். அடுத்ததாக ரோஜா இதழ் ஸ்கேல்ஃபில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மற்றும் பொடுகை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், உதிர்வை கட்டுப்படுத்தி முடியை நல்லா வளர வைக்கிறதோட முடியை ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்க உதவியாக இருக்கும். ரோஜா இதில் ஒரு இயற்கையான கண்டிஷ்னர்னே சொல்லலாங்க. முடியை நல்லா ஷைனிங்காகவும் வச்சுருக்கும். அடுத்ததாக கற்பூரவள்ளி இலை நம்மளுடைய ஸ்கேல்ஃபை நல்லா கூல் பண்ணி பொடுகை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக வேப்பிலை நம்ம தலையில் ஏற்படக்கூடிய பேன், ஈறு, பொடுகு, அரிப்பு, இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையும் நல்லா சரி பண்ணி கொடுக்கும்.
இந்த பொருட்கள் மட்டும் இல்லைங்க, இதே மாதிரியே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு இந்த ஆயிலில் நாங்கள் சேர்த்துருக்கோம். அது எல்லாத்தையும் நான் ஓவராலாக வந்து காமிக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த பொருள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காததை மட்டும் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து பவுடராக வாங்கி சேர்த்துக்கோங்க. நாங்கள் சேர்த்துருக்கிற இந்த எல்லா பொருட்களுமே முடி உதிர்வை நல்லா கட்டுப்படுத்தி முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்க உதவியாக இருக்கும். நம்மளுடைய ஸ்கேல்ஃபை மட்டும் இல்லைங்க, உடம்பையும் நல்லா குளுமையாக வச்சுருக்க உதவியாக இருக்கும். ஸ்கேல்ஃபில் ஏற்படக்கூடிய பெயின், ஈறு, அரிப்பு, பொடுகு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையும் நல்லா சரி பண்ணி கொடுக்கும். முடியை இயற்கையான முறையில் நல்லா கருமையாகவும் நல்ல பளபளப்பாகவும் நல்ல சாஃப்டாகவும் வச்சுருக்க உதவியாக இருக்கும். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக நல்லா அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம்.